உங்கள் குழந்தைங்களுக்கு மேகி பிடிக்குமா? மேகியாக செஞ்சு கொடுக்குறீங்களா? அப்போ இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் 3 மேகி ஆட் பண்ணுறேங்க. 3 மேகி ஆட் பண்ணி அதோட லைட்டாக சால்ட்டை போட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கீங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச மேகி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேகியை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயங்க, அதுக்கப்புறம் தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, கலருக்காக மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேங்க. ஆல்ரெடி அதில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இதை நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எப்படி ஷேப் வேணாலும் உருட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு இன்னொரு மேகியை வந்து எடுத்து வச்சு அப்படியே உடச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து பாயில் பண்ண வேண்டாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சதை ட்ரை பண்ணாத அந்த மேகியில் மேலே டிப் பண்ணி கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேன் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறேங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஊற்றுறேங்க. சில்லி சாஸ் ஊற்றிட்டு மேகியில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பவுடரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கரைச்சி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிச்சோன்னே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மேகி மஞ்சூரியன், அதை தூக்கி இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா லைட்டாக வந்து கிளறி விடுங்க. ரொம்ப கிளறி விட்டிங்க அப்படின்னா அது உடஞ்சிரும். இவ்வளோதாங்க. கிளறி விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மேகி மஞ்சூரியன் ரெடிங்க. இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேகி பிடிக்காதவங்க கூட அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா மேகியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.